ஹாய் கைஸ், ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட 43வது மேட்ச்சு இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஆட போகிறாங்க. சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவுக்கு முதல் மேட்ச் இது தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் இந்திய டைமுக்கு நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டு டீமும் இதுக்கு முன்னாடி 8 முறை மோதி இருக்காங்க. அதில் 7 முறை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக வின் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரியல் 11 ஆப்பு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நார்மல் ஃபேண்டசி கான்செப்டும் இருக்குது. நீங்கள் 11 பிளேயர் செலக்ட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ளேயும் பண்ணலாம். அண்டு எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியும் இந்த ட்ரேடிங் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் எந்த டீம் வின் பண்ணும், எந்த டீம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை சூஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெஃபர் கோடும் கொடுக்குறேன், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும். இந்த மேட்ச் கென்சிங்டன் ஓவல் பார்படாஸில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் பிச் அப்படிங்கிறது பார்க்கலாம். குறிப்பாக இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஆடின எல்லா மேட்சும் யூஎஸ்ஏ, அதாவது நியூயார்க்கில் உள்ள கிரவுண்டில் ஆடினாங்க. அந்த கிரவுண்டு ரொம்பவே அன்ஈவனாக இருந்துச்சு. பவுன்ஸு பேட்டிங் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ எல்லாமே ஒரு 120 130 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. ஸோ இந்த கிரவுண்டில் அதை விட பெட்டரான ஸ்கோர் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும். பேட்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். பவுன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிச்சில் அன்ஈவனாக இருந்தது, பட் இதில் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டம்ப் லைன் பவுலர்ஸ் ஆடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சில பால் கொஞ்சம் லோ கப்ட் ஆகி வர்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு டேர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 160 170 அப்படிங்கிற மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். ஈவன் 200லாம் கூட வந்திருக்கு இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச்சில். ஏன்னா 200 அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இந்த வேர்ல்டு கப்பில் நம்ம பார்க்குறோம். ஸோ 200 கூட வந்திருக்கு அப்படிங்கிற பொழுது நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் பிச்சாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த கிரவுண்டில் கடைசியாக ஆடின 3 மேட்சோட ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் இந்த 3 மேட்ச்க்கான ரிசல்ட்டு. அந்த 200 அப்படிங்கிறது இந்த மேட்ச் வந்திருக்கு, இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் நமீபியா மேட்சும் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்கோரிங் மேட்சாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா 124 ரன் அடித்தாங்க ஆஸ்திரேலியா. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக விக்கெட் எடுத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் பார்த்துடலாம். ரெண்டு டீம்லேயும் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப டேர்னிங் பிச்சாக இருந்துச்சு வேணால் இந்தியா குல்தீப் யாதவ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க இதே 11ஓட போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ரெண்டில் ஆப்கானிஸ்தானும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயின் டீம் வச்சு தான் ஆடிருக்காங்க. ஸோ 100 ஆகும்போது அவரும் ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் ஒரு வேளை வர்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சிராஜை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி ஆபியஸாக ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் அவர் ரன்ஸ் பெருசாக அடிக்கலை. ஈவன் 3 மேட்சுமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிருக்காரு. பட் இந்த பிச்சஸ் பெட்டர் கண்டிஷனாக இருக்கும் பேட்டிங்க்கு. ஸோ அதனால் விராட் கோலி ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு. ஹார்திக் பாண்டியா அந்த பிச்சு ஒரு மாதிரி குட் லென்த்தில் போட்டால் ஓரளவுக்கு நல்ல அசிஸ்ட் இருந்தது. பட் இந்த பிச்சில் அந்தளவுக்கு பவுலிங்க்கு அவ்வளோ அசிஸ்ட் இருக்குமா அப்படின்னு தெரில. பட் ஸ்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் சேஃபர் ஆப்ஷனாக போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பும்ரா எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஒரு சேஃபரான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த மேட்ச்சுக்கு சேஃபர் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ரிஸ்கி ஆப்ஷன், அதாவது கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஷப் பந்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரிஷப் பந்துக்கு சூப்பரான ஒரு வேர்ல்டு கப்பாக இருந்திருக்கு. இது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டஃப் பிச்சஸ்லேயே நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பிச்சில் இன்னும் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹர்ஷதீப் சிங் ரெகுலர் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு இது வரைக்கும். ஒரு எண்டில் பும்ரா போடுறதுனால அவரை கொஞ்சம் சேஃபராக ஆடிட்டாங்க அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் அடிச்சு ஆட போய் விக்கெட்டை கொடுக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அஜமத்துல்லா உமர்சாய் இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் பெருசாக பேட்டிங் அவருக்கு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல.
பவுலிங்லையும் நியூ பாலில் விக்கெட் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் ஒரு 20-25 ரன் அடித்தாருன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்காக இருப்பார். தாராளமாக ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கான ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜடேஜாவை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஜடேஜா இது வரைக்குமே பெருசாக வந்து ஓவர்ஸ் போடலை, அந்தளவுக்கு அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டாவே பெருசாக போடலை. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பின்னர்ஸுக்கு அந்த நியூயார்க் ஸ்டேடியத்தை காட்டிலும். ஸோ அதனால் ஒரு நல்ல பிக்காக நீங்கள் பார்க்கலாம். குல்பதீன் ஐபக் ரீசெண்டாக ஒரு இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒரு T20 சீரீஸ் ஒன்று ஆடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ பேட்டிங்கில் ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் குல்பதீன் ஐபக். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நூர் அகமது வந்து ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். டேர்னிங் பிச்சர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இவருடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இவரையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ வழக்கம் போல் தான் நம்ம ஒரு டீம் கொடுத்துருக்கோம். அண்டு இதில் வந்து சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம டெலகிராம் சேனலில் வழக்கம் போல் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ முக்கியமாக நீங்கள் டெலகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா @VK Teams அப்படிங்கிற இந்த நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். டாஸ் போட்டதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய டீமு. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ணியிருக்க சேஞ்சஸையும் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன், வைஸ் கேப்டன் பும்ரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நல்ல ஃப்ளாட் பேட்டிங் பிச்செல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா பக்கம் போயிடலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஏன்னா பெரிய அளவில் ரிஸ்க்கெல்லாம் கிடையாது இந்த மேட்சை இந்த பிச்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு குர்பாஸ் அண்டு ஃபசலுக் ஃபருகி அவங்களெல்லாம் நான் எடுக்கலை, என்னுடைய டீமில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒரு சில ரீசன்னால தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அர்லி விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குர்பாஸ் எல்லாம் கொஞ்சம் அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். 1-2 பால் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. குறிப்பாக ஹர்ஷதீப் சிங்கு அதை 2 பும்ரா போடும் பொழுது அவ்வளோ ஈஸியாலாம் டேக் ஆன் பண்ண முடியாது. ஸோ அவர் விக்கெட்டை கொடுக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தோணுது. அண்ட் ஃபசலுக் ஃபருகி ஒரு மாதிரி கொஞ்சம் பார்த்து ஆடிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகென்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ அவரை கொஞ்சம் பார்த்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ அவங்க 2 பேரையும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஃபார்ம் பிளேயர் பக்கம் போகிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. சூரியகுமார் யாதவ் அண்ட் அசமதுல்லா உமர் ஜாய்க்கு பதிலாக. ஸோ இதுதான் என்னுடைய டீமு. இதில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.